ஹாய், வெல்கம் டு சாரிகேஷ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம கார தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த கார தோசையை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கங்க. ஓகே, இப்போ நம்ம கார தோசைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கார சட்னி ரெடி பண்ணிக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு 15 காஞ்ச மிளகாயை எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி அதை ஒரு 1/2 hour மூடி வச்சிடணுங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றி நல்லா 1/2 hour மூடி தனியாக வச்சிடலாங்க. அது நல்லா ஊறட்டுங்க. அது ஃபஸ்ட்டு ஊறணுங்க. அடுத்து சின்ன வெங்காயம் உரித்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு அரைப்புடி பூண்டுங்க, நாட்டு பூண்டு நாங்கள் எடுத்துருக்கேன். ஒரு அரைப்புடி இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம நிறையா காஞ்ச மிளகாய் சேர்க்குறோம், அதனால் புளி சேர்த்துக்கலாங்க. இந்த ஊற வச்ச காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு திரும்ப இதில் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி, இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வர அளவு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக பேஸ்ட்டாக இருக்கணுங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தனி பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தாளிப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இந்த சட்னி எடுத்து அதில் மாற்றிக்கலாம். சட்னி அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், இந்த சட்னியை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கல் சூடானதும் தோசை மாவு ஊற்றி நல்லா தோசை ஊற்றிக்கலாங்க. நைஸாக தோசை ஊற்றிக்கலாம். இதில் சட்னியை நம்ம வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணுங்க. ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆயில் இல்லைன்னா கீ இதில் நம்ம மேலே நம்ம ஊற்றிக்கலாங்க. அவங்கள்ட்ட ஆயில் இருந்தால் ஆயில் போட்டுக்கங்க. கீ இருந்தால் கீ இஸ் பெஸ்ட்டுங்க. தோசைனாலே கீ தாங்க. அதனால் நான் இங்கே கீ சேர்க்குறேங்க. உங்களுக்கு நீங்கள் கீ சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வெந்துடட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை அழகாக திருப்பி கொடுத்துக்கலாங்க. திருப்பி ஒரு அரை நிமிஷம் வச்சா போதுங்க. நம்ம எடுத்துடலாம். திரும்ப அதை அழகாக அப்படியே மடக்கி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு கார தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா ரோஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அந்த தோசை. இப்போ அழகாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு தோசை. நல்லா யம்மியாக இருக்குங்க அது. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. தோசை நல்லா சூடாக இருக்கும் போதே சாப்பிட்றோணுங்க. அப்போ தான் நமக்கு அது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம சைடிஷ் தேவையே இல்லை, இதை மட்டுமே நம்ம சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் சட்னியை நம்ம அதுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் சட்னியோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு தேங்காய் சட்னி ரெசிபி போட்டிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு கார தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க.